ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை உருளைக்கிழங்கு வச்சு தாங்க ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்ல முறுமுறுன்னு இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சிம்பிளான டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. முட்டையும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கீங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டுங்க. சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா. இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. நம்ம உருளைக்கிழங்கு உப்பு போடாமல் தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதுக்கும் சேர்த்து நம்ம உப்பு போடணுங்க. நான் உருளைக்கிழங்குக்கு சேர்த்து உப்பு போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா ஒரே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுலாம். வெங்காயம், அந்த மசாலா பொடி, உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரே மாதிரி கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாங்க. அதையும் ஒரே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் பிரெட் தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் நல்லா ஒரே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டையை எடுத்துக்கலாங்க. அந்த முட்டையை நீங்கள் 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் 2ஆக கட் பண்ணி கூட போடலாம். ரொம்ப பெருசாக வரும், அதனால் நான் 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ பாருங்கள், நான் முட்டையை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நமக்கு 4மே ரெடியாக இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ நல்லா பரத்தி விட்டுக்கோங்க கையில். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் வைக்கணுங்க.
அப்படியே முட்டையை உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா உருட்டிக்கோங்க கையில். அவ்வளோதாங்க, உருட்டிட்டேன். இப்போ இந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட் தூளில் இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ நான் ஏற்கனவே எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கீங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து கம்மியான தீயில் தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கலர் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான, ரொம்ப ரொம்ப சிம்பிளான முட்டையை உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சுங்க. இது பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.